கிறிஸ்துமஸ் விழால நேத்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்டவரு கார்த்திகை தீபத்துக்கு ஒரு இது சொல்லிருக்கலாம், ஒரு வாழ்த்து சொல்லிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அவரை பார்க்க சேர்ற கூட்டம் எல்லாமே முருக நம்பிக்கை இருக்கக்கூடிய கூட்டம் தான். அவருக்கு பனையூரை தாண்டி வெளியே வந்தா மிஞ்சி மிஞ்சி போனா நேற்று ஈரோடுக்கு போயிருக்கிறாரு. ஆனா திருப்பரங்குன்றம் அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியவே முடியாது. எல்லா மதத்தையும் அவர் மதிக்கிறாருன்னு சொன்னாதான் அவர் காமராஜர், வீர வேலு நாச்சியார், அஞ்சலையம்மாள் போன்றவங்களுடைய படங்களை வைத்து அரசியல் பண்ண தகுதியானவர். ரொம்ப முக்கியமா இப்ப அவங்க பேரெல்லாம் சொல்றது இல்ல. அப்புறம் இப்பெல்லாம் எம்ஜிஆர், இந்த வாட்டி புரட்சி தலைவி, எல்லார் பேரையுமே அவர் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் புரட்சி தலைவி பேரை சொல்லி இனி நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சா முதல்ல அவங்கள போல கடவுள் இருக்கு இல்லைங்கிறது உங்க தனிப்பட்ட நம்பிக்கைங்க. ஆனா கடவுளை நம்புவோரை நீங்கள் மதிக்க வேண்டும். எந்த ஒரு சரி அதெல்லாம் கூட வேணாம். திருப்பரங்குன்றத்துல ஒரு பக்கம் கண்ணுல வெண்ணெய், ஒரு பக்கம் கண்ணுல சுண்ணாம்புன்னு சொல்லி இத்தனை நாள் மலை மேல சாமி கும்பிட எங்க யாரையும் விடல. இன்னைக்கு சந்தனக்கூடு விழாவுக்கு நீங்க மலையை திறந்து வச்சிருக்கிறீங்க. இந்த தமிழக அரசுல இப்படி ஒரு அநீதி நடக்குது. நீதிமன்றத்துல 3 தரம் தீர்ப்பு வந்தும் அவங்கள அவமதிப்பு நடக்குது. சுப்ரீம் கோர்ட்லயே அதை கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. ஒரு உயிர் போயிருக்கு. அந்த உயிர் போனப்போ, அஜித்குமார் உயிர் போனப்போ நீங்க போனீங்கல்ல, இங்க ஒரு உயிர் போயிருக்கு. உயிர் போனதுக்கு நீங்க இந்து மதத்தை தூக்கி கூட பிடிக்க வேணாம். இனி யாரும் இந்த மாதிரி உயிரை மாச்சிக்காதீங்க அப்படின்ற மனிதாபிமான ஒரு அறிக்கையாவது நீங்க கொடுத்திருக்கலாம்.